ஏர்லி மார்னிங் ரைட் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப பெரிய ரைட். அது எங்கே என்னன்னு நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம பைக்கை போய் சர்வீஸ் பண்ணிடுவோம். பைக்குடைய இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ். ஆக்சுவலி என்னென்னா வந்து பைக்கு நான் ஜஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓட்டியிருக்கேன். அதனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணேன். நான் இந்த மாதிரி நான் ரைடுக்கு போயின்ட்டுருக்கேன், அதனால் வந்து போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாமான்னு. சரி, அவங்க சொன்னாங்க ஒன்றும் ஆறுதில்லை, நீங்கள் கொண்டு வாங்க, ஆனால் சர்வீஸ் பண்ணாமல் போகாது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக வந்து போப்பா தம்பி, ரெடி ஆகிடுச்சு பைக்கு ஃபுல்லு. சரி வாங்க இப்போது கிளம்புவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனலியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் இங்கே பாருங்க. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி நான் வந்து இப்போது கேடிஎம் சர்வீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். ஏன்னா பைக்குடைய வந்து சர்வீஸ் பண்ணணும், அதனால தான். அரௌண்ட் 600 கிட்ட நான் ஓட்டிட்டேன். இப்போ தான் ஜஸ்ட் கால் பண்ணேன். அவங்க சொன்னாங்க வந்து வாங்க சார், எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு. எனக்கா வந்து இப்போது சர்வீஸ் கட்டாயமாக நான் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா கூடி சீக்கிரம் இன்றைக்கி நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஏர்லி மார்னிங் ரைட் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப பெரிய ரைட். அது எங்கே என்னன்னு நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம பைக்கை போய் சர்வீஸ் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பொறுமையாக நான் வந்து உங்களுக்கு என்னுடைய என்ன பிளான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். எப்போ இந்த ரைட் தொடங்க போகுதுன்னு அதுதான் நான் அப்டேட் கொடுக்குறேன். ஆனால் வித்தின் 2 days இது ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ரைடு. ஓகே, அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரில் அனைவரையும் நான் மறுபடியும் மனசார வெல்கம் பண்ணுறேன். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஸ்டேஷன் போவோம், வண்டியோடைய சர்வீஸ் பார்க்கலாம். ஓகே வாங்க. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னா மாயாபுரி கேடிஎம் சர்வீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். பைக்குடைய இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ். ஆக்சுவலி என்னென்னா வந்து பைக்கு நான் ஜஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓட்டியிருக்கேன். அதனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணேன். நான் இந்த மாதிரி நான் ரைடுக்கு போயிட்டுருக்கேன், அதனால் வந்து போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாமான்னு. சரி, அவங்க சொன்னாங்க ஒன்றும் ஆறுதில்லை, நீங்கள் கொண்டு வாங்க, ஆனால் சர்வீஸ் பண்ணாமல் போகாதீங்க. ஏன்னா போகிற அந்த ஒரு லொக்கேஷனில் அந்த ஊரில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாயிடும் கேடிஎம் சர்வீஸ் சென்டருக்காக. அதனால் வந்து நீங்கள் பண்ணிட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 500 கிலோமீட்டருக்குன்னா கூட 2 நிமிஷம் வந்து ஓட்டிருந்தீங்கன்னா அதில் நம்ம முடிச்சுடுவாங்க. சரி, ஓகே, நோ இஷ்யூ. அதுக்கு தான் நான் இப்போ போயின்னு இருக்கேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து 1000 கிட்ட தான் நம்ம பண்ணணும். ஆனால் வந்து இப்போது ரைடுக்கு வர போனோம் இல்லை, அதனால் வந்து நம்ம இப்போ பண்ணிக்கிட்டோமா பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம நேராக போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லாக்கிட்டி மைண்டில் அதையே வந்துட்டுருக்கோம், ஐயோ நம்ம வந்து யூனோ சர்வீஸ் பண்ணணும்னு. சரி, அதனால தான் இன்றைக்கி முடிச்சுக்கலாம்னு. அப்புறம் பைக்குக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் 95% வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பைக்கில் இப்போது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸு ஆகட்டும், மோடிஃபிகேஷன் ஆகட்டும், அப்படி எல்லாம் இப்போது ஒன்றுமே இல்லை. இப்போது எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ஒன்று ஈவன் சென்டர் ஸ்டாண்ட் கூட போட்டாச்சு.
எதுக்கு எனக்கு பிரச்சனை இருந்ததோ யூனோ டாப் ட்ராக்கோடைய பேஸ் பிளேட்க்கு அதுவும் இப்போ வந்து ப்ராப்பராக எல்லாம் ஃபிட்டிங் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம ஒன்றும் வந்துட்டு ஒரு 5% என்ன மிச்சம் இருந்தது சர்வீஸிங். இப்போ அந்த சர்வீஸ் கூட இப்போ வந்து அது முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு வந்து ஒரு 9 o'clock நான் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த வேலை முடிச்சுட்டு ஒரு 9 to 10 நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன்னா நான் நாளைக்கே விட்டுடுவேன். நாளைக்கே விட்டுடலாம். அப்படி வந்து நாளைக்கு அந்த வேலை முடியலன்னா நான் வந்து நாளைக்கு கொஞ்சம் நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு எங்கே போகணுன்னு நான் இன்னும் அப்டேட் பண்ணல. இல்லை கூடி சீக்கிரம் நான் இப்போ வந்து சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோடைய சர்வீஸிங் முடிச்சுட்டு பொறுமையாக நான் உங்களுக்கு இன்றைக்கி ஃபைனலாக அப்டேட் நான் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இப்படி யாருன்னா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் என்னுடைய போஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் அங்கே அப்டேட் பண்ணியாச்சு. ஆனால் யூடியூப்பில் ஸ்டில் இன்ன வரைக்கும் நான் அப்டேட் பண்ணல. அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு நான் இப்போது சர்வீஸ் ஆன உடனே உங்களுக்கு நான் கொடுத்துடுவேன். ஓகே, சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்வீஸ் சென்டர் போவோம். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு சர்வீஸ் ஸ்டேஷன் KTM உடைய. ஐயோ, என்னப்பா இன்னைக்கு செம்ம இதுவாக இருக்குது. இந்த சிங் சாப்பிட்டா பண்ணுவார். ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் தான் பார்த்தார் இது பைக்கை. சரி பார்ப்போம் வாங்க. நம்ம முடிச்சுட்டு போகலாம். और सर இப்போ தான் வந்திருக்கு சர்வீஸிங்க்கு. வாஷ் ஆயிடுச்சு. ஒரு 2 hour இங்கே ஆயிடுச்சு, 2 மணி நேரம். பார்க்கலாம் எப்போ கிடைக்க போகுதுங்க. कंप्लीट कर दें। कंप्लीट कर दो बेटा। ரெண்டு ஹவர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2 ஹவருக்கு அப்புறம்.
ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸ் இதோடைய வந்து 8500. சரி, அது வரைக்கும் பார்க்கலாம். இப்போ என்ன டைம் பாருங்க என்ன ஆகுதுன்னு. 4:30 மணி ஆக போகுது. இப்போ இது கிடைக்கும் 5:30 கிட்ட. வீட்டுக்கு போக போக ஆகிடும் ஒரு 7 மணிக்கிட்ட ஆகிடும். ரொம்ப நேரம் பண்றாங்க. வீடியோ அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால வீடியோ எடுக்க முடியாது. ஆயிடுச்சு. ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏர் ஃபில்டர் எல்லாமே, ஆயில் ஃபில்டர் சாரி. ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஐ மீன் கிளீனிங்கு. ये अपडेट हो रही है। टेस्ट कर रहे हो सर्विस है, सर्विस का टेस्ट है। सर्विस वो कर रहे हैं, सेट कर रहे हैं सर्विस। इससे क्या होता है? हैंड रिले वगैरह का उससे हो जाएगा ना, चेक हो जाएगा सब कुछ। अच्छा, अब ये कोई एरर ना आ रहा हो इसलिए। டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக வந்து ஐயே போப்பா தம்பி, ரெடி ஆகிடுச்சு பைக்கு ஃபுல்லு. சரி வாங்க இப்போது கிளம்புவோம். இப்போது இதில் வந்து எவ்வளோ என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் வந்து வீட்டுக்கு போய் ஒரு தடவை பொறுமையாக கொடுக்குறேன். என்னென்ன இதில் சேஞ்ச் பண்ணாங்க இல்லை. ஓகே. ஓ வாவ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நல்லா ஸ்மூத்தாக ஆகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு. ஓகே
சரி, இப்போ டைம் பார்த்தீங்களா 5:30 எல்லாம் இப்போ இருண்டுடுச்சு. என்ன பண்ணுறது? இதே சம்மர் மட்டும் இருந்துச்சுன்னா பல்ல இழிச்சு காமிச்சிருக்கும் வெயில். சரி, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்ப்போம் எப்போ கிளம்பலான்னு. ஏன்னா நாளைக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஓகே, மேபி நாளைக்கு பார்க்கலாம். அப்படி அந்த வேலை ஒரு 10 o'clock கிட்ட எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா பரவாயில்ல. நம்ம 11 o'clock 11:30 நம்ம வீட்டை விட்டுடுவோம். அப்படி இன்கேஸ் அது அந்த வேலை முடியலன்னா நம்ம வந்து டே ஆஃப்டர் டுமாரோ 4 நாளைக்கு தான் கிளம்பணும். அப்புறம் இன்னொன்று இதில் என்னன்னாக்கா வந்து இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 578 ஆயிருக்கு கிலோமீட்டரு டோட்டலு. ஆனால் ஆர்பிஎம் வந்து அன்லாக் பண்ணல. அதனால இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எங்கே போயின்ட்டுருக்கீங்களோ அங்கே வந்து எங்கன்னா பக்கத்தில் சர்வீஸ் ஸ்டேஷன் எதுனா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் போய் அங்கே வந்து ஆர்பிஎம் மட்டும் இதை அன்லாக் பண்ணிவிடுங்கன்னு. ஓகே, நோ ப்ராப்ளம். அது போய் பண்ணிவிடுவோம். அப்படியே வந்து 1000 கிலோமீட்டரில் வந்து கொஞ்சம் ஆயில் டாப்அப் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்க்கலாம், அதுவும் பண்ணிடலாம். இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம்னா ரைடுடைய என்ன அப்டேட் அது தான். இப்போ ரைடிங்கோடைய என்ன அப்டேட்னா, நான் வந்து ஸ்பீத்திக்கு போகலை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நான் ஸ்பீத்திக்கு போகணுமா இருந்தது. ஆனால் வந்து ஸ்பீத்தி நான் வந்து போகலை. ஏன்னா வந்து இப்போது வந்து அவ்வளோ சரியில்லை ஸ்பீத்தி போகிறது. क्या कर रहा भाई, रुक जा यार. ஸ்பீத்தி இப்போ போகிறது அவ்வளோ சரியில்லை. அதனால் வந்து நான் வெதரும் நான் செக் பண்ணேன், எல்லாம் பார்த்தேன். நான் வரப்போகிற நெக்ஸ்ட்டு 10 டேஸில் எல்லாம் வந்து அதிகமாக வந்து குளிர் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ரோடு ரொம்ப ஸ்லிப்பரி இருக்கும். ஏன்னா வந்து ராத்திரியில் இருக்கிற குளிர் காலையில் வந்து தண்ணியாக ஆக்கிடும் ரோடை வந்து. இந்த அப்டேட் வந்திருக்கு. அதில் என்னன்னாக்கா வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகிறதுக்கு பைக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று மெயின் என்னன்னாக்கா வந்து குன்சும் வேலி இப்போத்துக்கு வந்து திறந்துருக்காங்க. ஆனால் திரும்ப வந்து அங்கே பை சான்ஸ் அப்படி ஸ்னோஃபால் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். திரும்ப அது மூடிடுவாங்க. அதனால வந்து நம்ம ஃபுல் ஹோல் சர்க்கிட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இதை ஃபுல்லி ட்ராப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது நான் ஸ்பீத்தி வேலி வரப்போகிற மே 2026 மேல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஸ்பீத்தி இப்போத்துக்கு நான் வந்து எங்கே கிளம்பின்றிருக்கேன்னா, என்னுடைய ரைடிங் ட்ரிப்போடைய அப்டேட் என்னென்னா நேபாள். எஸ், ஆமாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது நேபாள் போயின்ட்டுருக்கேன். நேபாள் நான் வந்து அதான் நாளைக்கு நான் கிளம்புறதா இருக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த வேலையை தான் பார்த்துட்டுருக்கேன். அப்படி அந்த வேலை ஆயிடுச்சுன்னா கட்டாயமாக நாளைக்கு கிளம்பிடுவோம். இல்லாட்டி 4 நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நம்ம ட்ரிப் நேபாளுக்கு. ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். நான் வந்து ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நேபாள் போகலான்னு. ஆனால் வந்து எனக்கு சரியாக எதுவுமே மூளைக்கு எட்டாமல் இருந்தது என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா மைண்டில் ஒன்று இருந்தது ஸ்பீத்தின்னு. ஆனால் இப்போ வந்து எனக்கு மனசு இல்லை போகிறதுக்கு. அதனால வந்து நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னாக்கா, என்னுடைய ஃபைனல் டிசிஷன்னா அது வந்து நேபாள்.
சரி, நம்ம நேபாளை பார்த்துடுவோம். ஏன்னா நேபாள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வேறு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வேறு. அதனால தான் வந்து நேபாளை கொஞ்சம் முடிச்சுடுவோம். நேபாளுக்கு டெல்லியிலேருந்து போகிறதுக்கு பல வழி இருக்குது. டோட்டல் 1300 கிலோமீட்டர் வரைக்கும் வருது நேபாள். ஆமாம், 1300 வரைக்கும் வருது. அதுதான் வந்து இப்போது ரூட் வந்து நம்ம சிலிகுரி வழியாக கூட போகலாம், நம்ம கோரக்பூர் வழியாக கூட போகலாம், சனோலி பார்டர் மூலியமாக. இப்போதைக்கு நான் வந்து ஸ்டார்டிங் வந்து நான் சனோலி பார்டர் வழியாக தான் நான் போவேன். ஃபர்ஸ்ட் போக்ராலேருந்து காட்மாண்டுக்கு அப்புறம் நம்ம சிலிகுரி வழியாக டார்ஜிலிங்கு, நத்துலா பாஸ் இது முடிச்சுட்டு நேராக அப்படியே வீடு திரும்புவோம் நம்ம. இதுதான் என்னுடைய பிளானிங்கு. ஏன்னா இதில் வந்து என்ன கவர் ஆகிடும்னாக்கா வந்து நத்துலா பாஸ் வந்து கவர் ஆகிடும் நல்லா. அதில் வந்து நம்ம வந்து காட்மாண்டு, போக்ரா, ஐ மீன் நேபாள் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, நத்துலா பாஸ் கூட பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, டார்ஜிலிங், சிக்கிம் இது கூட பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, கேங்டாக் எல்லாம். சரி, இது வந்து ஒரே தடவை முடிக்குவோம் போய். இதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு கொஞ்ச நாள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப நம்ம வந்து ராஜஸ்தான் ட்ரிப் பண்ணுவோம் வித் ரன் ஆஃப் கட்ச். எஸ், ரன் ஆஃப் கட்ச் வித் ராஜஸ்தான், ஜெய்சல்மேர், ஜோத்பூர், உதய்பூர், அப்புறம் வந்து மவுண்ட் அபு, இது எல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணலாம் நல்லா சூப்பராக. ஸோ இதுதான் பிளானிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வீடு வந்துடும். வீட்டுக்கு போய் நான் வந்து உங்களுக்கு என்டையர் எவ்வளோ ஆச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு, என்னென்ன இதில் மாற்றினாங்க எல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, சரி வாங்க இப்போத்துக்கு நம்ம போவோம் வீட்டுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான், இங்கே பாருங்க, கேடிஎம் சர்வீஸ் ஸ்டேஷனோட கேடிஎம் சர்வீஸோடைய இது இன்வாய்ஸு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சுது, இப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, டோட்டல் வந்து 2486 rupees 2486 rupees ஆச்சு. அதில் வந்து இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்கனாக்கா வந்து மோட்டல் இன்ஜின் ஆயில் போட்டிருக்காங்க 1.5 லிட்டர், ஆயில் ஃபில்டர் 1, அப்புறம் வந்து ஃபியூல் சிஸ்டம் கிளீனர் 2 போட்டிருக்காங்க. அப்புறம் லேபர் சார்ஜஸ் 0, செயின் லூப்ரிகேஷன் 185 rupees அண்ட் எக்ஸி டூல் சார்ஜஸ் 200 rupees. இது டோட்டல் வந்து 2486 rupees வந்தது. சரி, ஆக்சுவலி வந்து போட்டாச்சு. இப்போ வந்து என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இது கேடிஎம் உடைய 578ல் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கம்பெனி என்ன சொல்லுதுன்னா வந்து 8500ல், ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 5 to 6000ல் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஏன்னா சேஃப்டிக்காக கொஞ்சம் பரவாயில்லன்னு. அதனால தான் சரி, ஓகே, நம்ம 6000லேயே முடிச்சு விடுவோம். ஆர்பிஎம் இன்னும் வந்து அன்லாக் ஆகலை. ஆர்பிஎம் வந்து 1000 கிலோமீட்டரில் தான் அவங்க வந்து அன்லாக் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் போகிற வழியில தான் நான் வந்து ஆர்பிஎம் இதோடைய நான் அன்லாக் பண்ணுவேன். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பைக் ஆல் செட் டு கோ டு ரைட்க்கு. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம்
எப்போ கிளம்பலான்னு. நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்னபடி அப்படி 9-10 மணிக்கெல்லாம் நான் காலையில் நான் ஃப்ரீ ஆகிட்டேன்னா 11:30 12 நான் விட்டுடுவேன் இங்கேருந்து. ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் கான்பூர் வரைக்கும் இருக்கும், கான்பூர் உத்தரப்பிரதேஷ். ஏன்னா வந்து நான் சனோலி பார்டர்லேருந்து தான் நான் போகிறேன், அதனால தான் வந்து கான்பூர் வரைக்கும் இருக்கும். அப்படி நான் கான்பூர் போகலான்னாக்கா நான் இங்கேருந்து போவேன். நான் முராதாபாத், பரேலி, லக்னோ, அப்புறம் அயோத்தியா, கோரக்பூர் டு நேராக இந்த அயோத்தியாலேருந்து கூட நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் அப்டேட்டு. ஓகே, அண்ட் ப்ளீஸ் இந்த வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து கூடி சீக்கிரம் உங்களை வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ரைடில் தான் நான் சந்திப்பேன். ஓகே, பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல். சந்திப்போம், பாய்.